ஒரு சின்ன கூடையில மீன் குஞ்சுகளை போட்டுக்கிட்டு மேகா சிட்டுக்குருவி பறந்து போறத பார்த்துச்சு கமலிக்காகம். அடியே மேகா பொண்ணு, அக்கா நான் ஒருத்தி இங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கியே, என்ன சமாச்சாரம்? சாரிக்கா, உன்னை நான் கவனிக்கல. நம்ம ரஞ்சித்தனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். பாவம், காலில் சுளுக்கு வந்து பறக்க முடியாம படுத்தே கிடக்குதான். உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியும் தெரியும். அப்படின்னா வாக்கா, நானும் நீ சேர்ந்தே போய் நலம் விசாரிச்சுட்டு வந்துடலாம். நீ வேணா போ, நான் வரல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க உண்டிவில் அடிச்சு ரெக்கையில காயம்பட்டு கிடந்தப்ப அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை. கமலிக்கா, நான் வந்து பலகார வடை போண்டா எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு தானே போனேன். அந்த கொக்கு பையன் தான் வரலைன்னு சொன்னேன், நீ வரலைன்னு சொன்னா? அவனுக்கு தானே மீன் குஞ்சுகளை கொண்டு போற, அதுல எனக்கு 2 கொடுத்துட்டு போ. ரஞ்சித்தனனுக்கே இது பத்தாதுக்கா, வேணும்னா நாளைக்கு உனக்கு கொண்டாந்து தரேன். நான் போயிட்டு சீக்கிரமா கொடுத்துட்டு வரணும். என் குழந்தைங்க எல்லாம் எனக்காக காத்துட்டு இருக்கும். போ போ, ரொம்ப தான் பாசம் கொண்டாடுற. கால் சரியாச்சுன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான். மேகா குருவி பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சிந்து மைனா பறந்து வந்து கமலிக்காகத்தோட வீட்டுல உட்கார்ந்துச்சு. கமலியக்கா, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொடுக்கா. வெயில் கொளுத்துது. நேத்து தான் மழை பெஞ்சது, இன்னைக்கு வெயிலும் பட்டைய கிளப்புது. கிளைமேட் புரிஞ்சுக்கவே முடியல. ஆமா ஆமா, வெயில் அதிகம்தான். ஒருவேளை இன்னைக்கு மழை வருமோ என்னவோ. இந்தா முதல்ல தண்ணி குடி. அப்பாடி, தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. தெம்பாயிட்டியா? இப்ப சொல்லு, இந்த வேகாத வெயில்ல அப்படி எங்கதான் போயிட்டு இருக்க? எல்லாம் நம்ம ரஞ்சித்தனனை பார்க்கதான். பாவம், கால்ல சுளுப்பு வந்து படுத்து படிக்கையே கிடக்குதான். அத பார்த்து நல்லா விசாரிக்கலினா நல்லாவா இருக்கும்? உடம்பாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணனோட மூஞ்ச பார்த்தா சங்கடமா இருக்காதா? அதான் போயிட்டு இருக்கேன். என்னத்த போய் சங்கட்டம், நீ போய் பார்த்துட்டா அவன் நல்லா ஆயிடுவானா? என்னக்கா இப்படி எதிரி மாதிரி பேசுற? நீ ரெக்கையில அடிபட்டு கிடந்தப்ப உன்னை பாக்குறதுக்கு வந்தல்ல, அப்ப நீ தண்ணீர் விட்டு சொன்னத மறந்துட்டியா? என்ன சொன்னேன் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. நான் ஞாபகப்படுத்துறேங்க. காயப்பட்ட வலி அதிகமா இருந்தாலும் எல்லாரையும் வந்து பாக்குறப்ப அந்த வலியே தெரியாம புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா, சொன்னேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டாலும் உன்ன மாதிரி அன்பான பறவைகளோட முகத்தை பார்த்ததுல எனக்குள்ளேயே ஒரு பரவசம் கிடைச்சது. அப்பாடி, இப்ப ஆடு ஒத்துக்கிட்டியே. உன்னை பொய்ய வைக்கிறதுக்குள்ள மண்டே கழிச்சிடும் போல இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சிந்து. ஆனா அந்த கொக்கு மண்டையே என்னை வந்து நலம் விசாரிக்கிறதுக்கு வரவே இல்லை. எப்படிதான் நான் வர்றது? இதுல என்னக்கா தயக்கமா இருக்கு? மனுஷனதான் இப்படி பொறாமைய வச்சுக்கிட்டு நீ வந்தியா நான் வரத்துக்குன்னு போட்டி போட்டுட்டு மூஞ்சியை தீட்டிட்டு உம்முன்னு இருப்பாங்க. அவங்களும் நம்மளும் ஒன்னா. நீ என் கூட வாக்கா. சரி சரி, அவனுக்காக இல்லாட்டியும் உனக்காவது வரேன். கமலிக்காகம் சிந்து மைனாவோட பறந்து போய் ரஞ்சித் கொக்க பார்த்துச்சு. கமலி, சிந்து, வாங்க வாங்க. என்னோட நிலைமைய பாத்தீங்களா? எந்திரிச்சு நிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். அழுவாதனா, சுளுக்கு வலி சீக்கிரமே சரியாயிடும். மறுபடியும் நீ ரெக்கையை விரிச்சு பறக்க போறத பார்க்க தான் போறோம். ஆமாண்ணா, எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு துணியா நாங்க எல்லாருமே இருக்கோம். தைரியமா இரு. ரொம்ப சந்தோஷம் சிந்து. அதிலும் கமலி என்னை வந்து பார்த்ததில்ல, இப்பவே எந்திரிச்சு பார்க்கணும்னு தோணுது. கமலி அடிபட்டு கிடக்கிறப்ப நான் போய் நல விசாரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான். மன்னிச்சுக்க கமலி. என்னண்ணா, நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? மேகாவும் சிந்துவும் தான் என்னோட கோபத்தை தணிச்சு உண்மையை புரிய வச்சுதுங்க. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மைதான் தங்கச்சி. உடம்புல தெம்பு இருக்கிறப்ப மற்றவங்கள பார்த்து தெனாவேட்டா பேசிடுறோம். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை அடிபட்டுச்சுன்னா அவங்களோட அன்பும் ஆதரவும் இப்போதான் புரியுது. ஆமாண்ணா, நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. நாம தான் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்தாங்க மூலிகை என்ன கொண்டாந்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்ப தேங்க்ஸ் கமலி. சிந்துவும் மேகாவும் நம்மளை சேர்த்து வச்சிருச்சு. இந்த சந்தோஷத்திலேயே என்னோட முக்காவாசி சுளுக்கு வலி காணாம போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் மேகா குருவி அங்க வர 3 பறவைகளும் கொக்கு அண்ணனுக்காக மீன் கொண்டு வர கிளம்பின. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.